ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுண்டைக்காய் பாசிப்பருப்பு கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுண்டைக்காய் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஈஸியான டிப்ஸு சொல்ல போகிறேன் பாருங்கள். சுண்டைக்காயை இப்படி கொத்து கொத்தாக பறிச்சுட்டு வந்துட்டு நம்ம லைட்டாக கீறிட்டு கொத்து கொத்தாக அப்படி கீறணுங்க. இந்த காம்போடு வச்சுட்டு அப்படியே உதுத்து போட்டுடலாம். பாருங்கள், உதுத்தாச்சு. சுண்டைக்காய் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சுண்டைக்காய் பாசிப்பருப்பு கூட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, வேக வச்ச பாசிப்பருப்பு. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ உளுந்த பருப்பு போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ சுண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காயை ஒரு கிளறிக்கங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வேக வச்சிடலாம் சுண்டைக்காயை. பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு கூட்டுங்கிறதுனால தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் ஆட் பண்ணணும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டுருக்கு. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கனால ரொம்ப உரப்பாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோன்னா லைட்டாக கலருக்காக மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீரண சக்திக்காக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் ஆட் பண்ணியாச்சு. மல்லித்தலையை நல்லா சேர்த்துக்கோங்க. மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுண்டைக்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி. இதோட பயன்கள் பார்த்தோம் அப்படின்னா தீராத சளி பிடிச்சவங்களுக்கெல்லாம் குணமாகும், இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கும், சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது. சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், ஜீரண சக்தி கொடுக்கும். சுண்டைக்காயை விரும்பி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.